இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ளவுஸோட பட்டி ஜாயிண்டிங்கு. ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் மேலே கப் ஷேப் பிடிச்சது மற்றது எல்லாமே முடிச்சாச்சு. இப்போது நம்ம பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மெலிசாக இருக்கிற கிளாத்தாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ளே வந்து அதாவது மெயின் ஃபேப்ரிக்கு அது இல்லாமல் 2 ஃபேப்ரிக் வந்து நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் பட்டி வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும். இல்லைன்னா பட்டி வந்து சுருண்டுக்கும். நான் மெயின் ஃபேப்ரிக் கூடவே லைனிங் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். ப்ளவுஸோட அந்த டாப் போர்ஷனை மேலே வச்சுட்டு கீழே வந்து மெயின் ஃபேப்ரிக் கிளாத்து, அதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத்து வச்சு சென்டரில் தான் நம்ம ப்ளவுஸ் கிளாத்து கொடுக்க போகிறோம். இந்த மெத்தட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பிசுறு இல்லாமல் இருக்கும். அதனால தான் நான் இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் இன்ன வரைக்கும் வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு இது வரலன்னா வேறு மெத்தடில் நான் அடுத்த தடவை சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் அந்த மெயின் டாட் இருக்குல்ல, அதை உள்பக்கமாக நவுத்திட்டு பண்ணணும். இல்லைன்னா வந்து டாட் வந்து உங்களுக்கு கப் ஷேப்பு சரியாக வராது. அதனால் முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, என் பண்ணும்போதும் லாக் ஸ்டிச் போடுங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்தா போதும். பர்ஃபெக்டாக நம்மளாலேயும் வந்து இது மாதிரி டைப்பில் ஸ்டிச் பண்ண முடியும். அந்த டாட் வந்து 2 துணியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கிட்ட வந்து லைட்டாக தூக்குன மாதிரி தான் இருக்கணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் கப் ஷேப்பு சரியாக இருக்காது. இப்போ மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். 2 சைடும் சரியாக வந்து எடுத்து வச்சுட்டு நெக் போர்ஷன் சைடு ஒரு கிளிப் ஒன்று நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹிப் சைடு அதாவது சைடு போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்டையும் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிசமமாக இருக்கணும். அப்போ தான் வந்து சைடில் வந்து 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கும். பேக் சைடு போர்ஷனை எடுத்து வச்சு மார்க் பண்ணிக்கணும். அந்த போர்ஷனுக்கு நேராக வந்து அந்த சைடு பட்டி ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்து 2 சைடும் நாச்சஸ் போட்டுட்டு அப்படியே மடித்து கொடுக்க வேண்டியது தான். இன்கேஸ் நிறைய துணி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே மடித்து கொடுங்க. மேக்ஸிமம் 1 இன்ச்சு வந்து அந்த ஃபோல்டிங் இருந்ததுன்னா நமக்கு கிரிப்னஸ் நல்லா கிடைக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா பட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. எப்பயுமே ஐப்பட்டியும் ஊப்பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. சப்போஸ் இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் அந்த மாதிரி செக்கப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. நான் ஃபோல்ட் பண்ணி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்க வேண்டியது தான். இது ஃப்ரண்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஐப்பட்டி ஊப்பட்டி நான் ஸ்டிச்சிங் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.